பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் கடந்து போன 3 வாரங்களாக நம்மோடு நம்மை பாதுகாத்தார். இந்த மாதத்துடைய ஜூன் மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அற்புதமான ஆசீர்வாதம் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த கர்த்தாவே, இந்த நாளை ஆராதனைக்காக நன்றி. இந்த மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நன்றி செலுத்தி நாங்கள் சொல்லிக்கிறோம். 2 வாரங்களுக்கு முன்பாகவே ஆண்டவரே, அடியன் மூலமாக நீர் உணர்த்தின காரியங்கள் ஆண்டவரே, இந்த மாதம் இறுதிக்குள்ளாக என்னுடைய அரசாங்கத்தின் மூலமாக என்னுடைய ஆலயத்தை திறப்பதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, ஜூலை மாதத்திலிருந்து என்னுடைய ஆலயங்கள் திறக்கப்பட்டு பிரசங்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தோம். கர்த்தர் அப்படியாக ஜெபத்துக்கு பதில் கொடுத்து கர்த்தாவே, இந்த மாதம் இறுதியிலே நாங்கள் ஆலயத்தை திறக்கலாம், 28ஆம் தேதியிலிருந்து திறக்கலாம் என்று சொல்லி அரசாங்கங்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கபடியால் நன்றி செலுத்துகிறோம். வருகின்ற ஜூலை மாதம் 1ஆம் தேதி அதிகாலை ஆராதனை துவங்கி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2 ஆராதனைகளாக ஆண்டவரை வைத்து நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் இருக்கிறோம். அதற்காக பிரயாசப்படுகிறோம். அன்றைய முதல் ஆராதனை காலை 8 மணிக்கும், 2வது ஆராதனை 9:15 மணிக்கும் விதமாய் அன்றைய 2 ஆராதனைகளாக நாமத்தை ஜூலை மாதத்தில் மகிமைப்படுத்த இருக்கிறோம். அதற்குரிய எல்லா வழிவாசல் திறந்து கொடுக்கிறார்கள். என்னுடைய ஈசியை அதற்காகவே தூய அன்றைய பேரில் ஆலயத்தை சேர்ந்த அனைத்து விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் அதற்கென்று நீ நலப்படுத்தும்படியாக அதை ஆயுதப்படுத்துவதை நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டார்கள். வருகின்ற ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஆலயத்தில் வந்து இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய திருமைகளை வாக்கியத்தை சாக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தரை தரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த திருத்தரங்களில எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. இந்த ஜூன் மாதத்துடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக ஆன்லைன் மூலமாக நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு தங்கியிருப்பதாக. இதுவரைக்கும் ஆண்டவரே பாதுகாத்த ஆண்டவர், இனிமேலும் நீ காக்க வளமாக இருக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய செட்டைகளின் மறைவில் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை பாதுகாத்து அவளுக்கு வேண்டிய உதவிகளை ஒத்தாசைகளை பறந்து கட்ட நீர் அனுப்பி தந்தவர்களே நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே அனைத்து கனத்தை மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களோ நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பாடல் புத்தகத்திலிருந்து ஒரு பாடலை பாட கேட்போம். அந்த பாடல் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் என்கிற பாடல் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமியும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமியும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமியும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமியும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்.
கர்த்தர் உன்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமியும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமியும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார், அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் பூமி படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமி படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போது எப்போதும் என்னாலும் காத்திடுவார், இப்போது எப்போது என்னாலும் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமியும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமியும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். இப்பொழுது வேத பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளிலே வாசிக்க வேண்டிய வேத பாடம், அதுக்குரிய ஆதார வசனங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம், சங்கீதம் 31 21 துவங்கி 24 வசனங்கள் வரைக்கும். சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 21 துவங்கி 24 வசனங்கள் வரைக்கும் இந்த நாளுடைய செய்திக்கு ஆதாரமாக வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 24 வரை. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். செய்திக்கு ஆதாரமான வசனம்: கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஒரு சில அறிவிப்புகளை வாசிக்கிறேன். சபையார் பாடமாக கேட்கிறேன். கடந்த 1ஆம் தேதி துவங்கி இதுவரைக்கும் பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற குடும்பங்களே கடந்த வாரத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபித்திருக்கிறேன். திரும்பமாக இன்று முதல் இந்த வாரம் முழுவதுமாக, இந்த மாதம் ஜூன் மாதம் இறுதி வரைக்கும் பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற அனைத்து திருச்சபை பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பல நன்மைகளை, பல ஆசீர்வாதங்களை, தேவனுடைய தயவு, இரக்கம், சகல நன்மைகளும் கிடைத்து நீங்கள் பரிபூர்ணமாய் சந்தோஷமாய் வாழ கர்த்தருக்குள்ளாக நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
இப்பொழுதும் சபையாருக்கான அறிவிப்புகள் முக்கியமாக கடந்த 2 மாதங்களாக ஏப்ரல் கடைசி வாரத்திலிருந்து மே மாதம் மற்றும் ஜூன் மாதம் இறுதி வரைக்கும் ஆலயங்கள் திறக்கப்பட முடியாத சூழ்நிலையில் ஆன்லைன் மூலமாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வந்தோம். இப்பொழுது அரசாங்கத்தின் உத்தரவுப்படி 28ஆம் தேதி நாளை முதல் திங்கட்கிழமையிலிருந்து நமக்கு ஆலயங்கள் திறந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆனாலும் சில குறிப்பிட்ட சில காரியங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால அதன் அடிப்படையில் 50% சதவீதமாக நம்முடைய ஆலயம் நடத்த 2 ஆராதனைகளால் நடத்த கர்த்தருக்குள்ளாக முடிவெடுத்திருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். முதல் ஆராதனை நம்முடைய சபையில் காலை 8 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை 8 மணிக்கு, 8 மணிலிருந்து 9:15 வரைக்கும், அதைத் தொடர்ந்து 9:15 10:30 மணி வரைக்கும் 2வது ஆராதனை. ஆக மொத்தம் நாம் ஒரே ஒரு ஆராதனையாக 8 மணிலிருந்து 8 மணிலிருந்து 10 மணி வரை நடத்தி கொண்டிருந்தோம். இப்போ இது 8 மணி முதல் 9:15 மணிக்கு முதல் ஆராதனையும், 9:15 10:30 மணி வரைக்கும் 2வது ஆராதனையாக வைத்து நடத்திருக்கிறோம். அதனால ஆகாவே இருக்கிற தேவ பிள்ளைகள் முதல் ஆராதனைக்கு வருகிறவர்கள் நீங்கள் 8 மணிக்கெல்லாம் வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 2ஆம் ஆராதனைக்கு வருகிறவர்கள் 9:15 மணிக்கு ஆயத்தமாய் வரும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமின்றி 1ஆம் தேதி ஜூலை மாதம் 1ஆம் தேதி அதிகாலை ஆராதனை 5 மணிக்கு வருகிற வியாழக்கிழமை 1ஆம் தேதி ஜூலை மாதத்துடைய வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனை காலை 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை சபையாக தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற சபை விசுவாச குடும்பங்கள் மாஸ்க் அணிந்து திருச்சபைக்குள்ளே கடந்து வர அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற அனைத்து சகோதர சகோதரிகளும் மாஸ்க் அணிந்து திருச்சபைக்குள்ளே வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால், நம்ம திருச்சபை விசுவாச குடும்பங்களை பாதுகாத்தால், இனிமேலும் அவர் பாதுகாப்பார் என்கிற அப்பேற்பட்ட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். ஒரு 10 நிமிடங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இந்த ஆராதனைகளை ஈடுபடுவாராக. எல்லோருக்கும் தெரிந்த பாடலை பாடி ஒரு 10 நிமிடங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விரும்புகிறேன். தாய் போல தேர்ச்சி, தந்தை போல ஆற்றி, தோல்வியை சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே. இந்த பாடலை பாடி தேவநாமத்தை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் இருந்தால் போதும். நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக, சிறப்பாக, மகிழ்ச்சியாக மாறும். இந்த உலகத்தில் வேறு ஒன்று நமக்கு வேண்டாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நம்மோடு கூட இருந்தால் போதும். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சீடரோடு கூட இருந்த போது அவருடைய வாழ்க்கையில குறைவில்லை. அவர் செழிப்பாக, மகிழ்ச்சியாக, திருப்தியாக வாழ்ந்தார். அதுபோல ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னார். ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்தப்பா, தங்கியிருந்தால் நீங்க தங்கியிருந்தால் போதும், எங்களோடு கூட வாசம் செய்தால் போதும். எங்கள் வாழ்க்கையில வேறு ஒன்று எங்களுக்கு வேண்டாம். அப்பேற்பட்ட விசுவாசத்தோடு இந்த பாடலை பாட நாமத்தை நாம் உயர்த்துவோம். நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி பரிசுத்த ஆவியானவர். விசுவாசத்தோடு பாட என்னோடு இணைந்து சபை விசுவாசத்தோடு நாளை வார்த்தை கேட்டது ஒவ்வொரு பிள்ளைகள் பாடல் மூலமாக அனைவரோடு இணைந்து பாடுபடியாக
Thank you.
கர்த்தாவே பரிசுத்த நாமத்தை ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். அவர் இல்லாத ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில நல்ல நாளாக இருக்குமா? ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசேஷித்த வாழ்க்கையா இருக்குமா? யோசித்து திருத்தி கர்த்தருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தபடியாக கர்த்தர் உங்களுக்கு விளக்கம் பாராட்டின இந்த கிருபை நாட்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக, உதவிகளுக்காக, ஒத்தாசைகளுக்காக பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவருடைய எல்லா உதவிகளையும் நினைப்போம், எல்லா ஒத்தாசைகளையும் நினைப்போம். ஆண்டவருடைய நாமத்தை ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி பரிசுத்த ஆவியானவர். உயிரின் ஊற்றே நீயா, உண்மையின் வழியே நீயா, உயிரின் ஊற்றே நீயா, உண்மையின் வழியே நீயா, உறவின் பிறப்பே நீயா, உறவின் பிறப்பே நீயா, உள்ளத்தின் மகிழ்வே நீயா, உள்ளத்தின் மகிழ்வே நீயா. நம்முடைய உள்ளத்தின் மகிழ்ச்சி, நம்முடைய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, நம்முடைய குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், சமாதானம் ஒவ்வொரு நாளும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய உள்ளத்தின் மகிழ்ச்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளத்தில் வந்தால் போதும், நம்முடைய வீட்டுக்குள் வந்தால் போதும் சந்தோஷம், சமாதானம் நிறைவாக கிடைக்கும். அன்றைக்கு சகையினுடைய வீட்டுக்குள்ளே ஆண்டவர் வந்தார், ரட்சிப்பின் ஆனந்த சந்தோஷத்தை உருவாக்கி வந்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய உள்ளம், நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக, நம்முடைய இல்லத்திற்குள்ளாக வருவார் என்று சொன்னார். நம்முடைய உள்ளமும் இல்லமும் ரட்சிப்பின் ஆனந்த சந்தோஷத்தினாலே நிரம்பும். நம்ம இடத்துல காணப்படுகிற தேவையில்லாத குறைபாடுகளை கிறிஸ்து இயேசு அவரை மகிமையை நிறைவாக மாற்றுவோம். விசுவாசத்தோடு அவரை சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். இந்த நேரம் மட்டும் ஆராதனையில் தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். அவருடைய ஆராதனையில் நீங்கள் நானும் மகிழ்ந்தோம். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆனந்தமாய் ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தினோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். நம்ம சிந்தையோடு அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த வார்த்தைகள் மூலமாக மகிமைப்படுவதாக. ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக அவரை நோக்கி பார்ப்போம். பரலோக தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் இல்லாத கர்த்தாவே ஒரு நாளெல்லாம் எங்களுக்கு நாளாக மாறவே மாறாத நீர் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அன்றே ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தோடு கூட அன்றைய கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது இந்த வார்த்தையை கேட்க போகிறோம். வார்த்தைகள் மூலமாக எங்களை கர்த்தரை பலப்படுத்துகிறாங்க. தாய் போல தேற்றுகிறோம், தந்தை போல ஆற்றுகிற தெய்வம். ஆனால் இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு உள்ளங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆற்றுபடியாக தேற்றும்படி நாம் சொல்லிக்கிறோம். உமக்கு அனைத்து கணக்கின் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் இந்த நன்மைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக ஒரு சிறப்பு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை இந்த பாடல் வழியாக மகிமைப்படுத்துவோம். அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகள் மேலாக நாம் கடந்து செல்வோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன், மகனே மகளே, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே திருச்சபை குடும்பங்கள் யாவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலே அன்பின் சோதனைகளையும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் வழி நடத்துவாராக. வாசித்த வேத பாடம் சங்கீதம் 31 சங்கீத புஸ்தகம் 21 24 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்டோம். இப்பொழுது ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 31 சங்கீத புஸ்தகத்தில் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 23வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரை அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து
இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட சங்கீதம் 31 சங்கீதம் 23 வசனத்தின் அடிப்படையில உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே கடந்த வாரத்தில் சென்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில 2 விதமான காரியங்களை குறித்து உங்களோடு கூட நான் பேசினேன். பாதுகாக்கின்ற தேவன் என்ற தலைப்பில் 2 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக நான் வைத்தேன். முதலாவது குறிப்பு என்னவென்று சொன்னால், பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிடும்போது தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். பாவங்களை மறைக்கிறவன் வான்படியா மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான். தேவ இறக்கத்தை நாம் பெறும்போது தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய குடும்பத்துல தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். 2வதாக நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிழ்ப்படுத்துவாய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறபடினாலே எப்பேற்பட்ட ஆபத்து காலமாக இருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பதில் கொடுப்பவர் மாத்திரமல்ல, நம்மை பாதுகாக்கிறார். எந்நேரமும் எவ்வேளையும் நம்மை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பது மாத்திரமல்ல, அவனை பாதுகாக்கிறார். இக்கட்டுகளில் இருந்து, நெருக்கங்களில் இருந்து, துன்பங்களில் இருந்து, துயரங்களில் இருந்து பாதுகாக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு அதே பாதுகாக்கின்ற தேவன் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக 2வது பாட்டாக 3வது குறிப்பை உங்களுக்கு முன்பாக நான் வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 3வது குறிப்பு, உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு நம்முடைய குடும்பத்துல உண்மையாக இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில நிறைவாக கிடைக்கும். அதான் சங்கீதம் 31:23 வாசித்தேன். உண்மையுள்ளவர்களை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். உண்மை உள்ளவர்களை கர்த்தர் தற்காக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எனக்கு ஒரு உண்மை சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு நாள் சாது சுந்தர் ஐயா அவர்கள் ஒரு ட்ரெயினிலே பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்தார். அவர் ட்ரெயின்ல பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிற அந்த சமயத்துல அவருடைய அந்த அறையில அவருக்கு பக்கத்திலே ஒரு மந்திரவாதி தீய காரியங்களை மக்கள் மத்தியில் ஏற்பி விடுகிற ஒரு பெரிய மந்திரவாதி சாது சுந்தர் பக்கத்து சீட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தார். அந்த மந்திரவாதி கொஞ்ச நேரம் கழித்து சாது சுந்தர் உற்று பார்க்கிறார். இவர் ஒரு பெரிய கடவுளுடைய மனிதன், ஒரு பெரிய பிரசங்கியார், கிறிஸ்து இயேசுவை குறித்து எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கிற ஒரு மனிதன் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இவர் என்னோடு கூட இந்த ட்ரெயின்ல பிரயாணப்பட்டு வருகிறார். இன்றைக்கு என்னுடைய மந்திர காரியங்களை வைத்து இவரை நிச்சயமாகவே என்னுடைய வலைக்குள்ளாக அவரை கொண்டு வருவேன் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படியாக நினைத்து மந்திர சக்திகளை சாது சுந்தர் ஐயாவுக்கு விரோதமாக ஏவி விடுகிறார். அவனுடைய மந்திர சக்திகள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பல காரியங்களை செய்து பார்க்கிறார், பல விதங்களில் முயற்சி எடுத்து பார்க்கிறார். சாது சிங் ஐயாவுக்கு விரோதமாக இந்த மந்திரவாதி செய்கிற காரியங்கள் ஒன்றும் அவை செய்யவில்லை, அவருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். உடனே இந்த மந்திரவாதி கொஞ்ச நேரம் கழித்து சாது சுந்தர் ஐயாவை பார்த்து அவன் நேரடியாகவே பேசுகிறான். ஐயா, நான் உங்களுக்கு விரோதமான சில காரியங்களை செய்தேன். என்னுடைய மந்திர சக்திகளை கொண்டு உங்களை என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக என்னுடைய கைக்குள்ளாக கொண்டு வரலாம் என்று சொல்லி நினைத்தேன். ஆனால் முடியாமல் போய்விட்டது. உங்களிடத்தில் ஏதாயிலும் சக்தி இருக்கிறதா என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. உங்களிடத்தில் நீங்கள் என்ன வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறேன்.
கேட்கிறார். அப்போது அவர் சொன்னார், என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, என்னிடத்தில் இருப்பது கர்த்தருடைய வேத புத்தகம் மட்டுமே, நியூ டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாடு பைபிள், சின்ன பைபிளை சாது சுந்தரசிங்க அவர்கள் தன்னுடைய அந்த பேக்கில் வைத்திருந்தார்கள். அவரிடத்தில் பர்மிஷன் கேட்கிறார். சாது சுந்தரசிங்க அவர்கள் அந்த மந்திரவாதி பர்மிஷன் கேட்கிறார். ஐயா, நான் ஒரு முறை கூட உங்களை சோதிக்க விரும்புகிறேன், நீங்கள் எனக்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டும். என்னுடைய மந்திர சக்தியை கொண்டு உங்களை ஒன்றுமில்லாமல் நான் என்னால் செய்ய முடியும். நீங்கள் எனக்கு அதற்கான பர்மிஷன் கொடுத்தால் இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்யுங்கள், பரவாயில்லை, என்னை ஒன்றும் எந்த சக்திகளும் செய்யாத சொல்லி தைரியமாக சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவரிடத்தில் இருந்த அந்த வேத புத்தகத்தை இந்த மந்திரவாதி எடுத்து கொண்டார். நான் இப்போது உங்களை சோதிக்க விரும்புகிறேன், என்னுடைய மந்திர சக்திகளை கொண்டு உங்களை ஒன்றுமில்லாமல் செய்ய என்னால் முடியும், என்னுடைய மந்திர சக்திகளுக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது என்று சொல்லி அவன் அவரோடு கூட மிக வைராக்கியமாய் பேசினான். சாது சுந்தரசிங்கய்யா, நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று சொல்லி அப்படியே அமர்ந்து கொண்டார். வேத புத்தகத்தையும் எடுத்து கொண்டார். அவரிடத்துல இப்படி ஒன்றுமில்லை, அவர் பெருமையாக அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், நடந்த ஒரு சம்பவம். மந்திர சக்திகளை கொண்டு இந்த மந்திரவாதி பல முயற்சிகளை எடுக்கிறார், பல முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார். ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஒன்றும் அவனால் செய்ய முடியவில்லை. என்ன செய்வது சொல்லி அவனுக்கு தெரியவில்லை. பல காரியங்களை செய்கிறான், ஒன்றும் பலிக்கவில்லை. என்னடவோ அவனுடைய சக்திக்கு மீறி பல மந்திர காரியங்களை அவன் செய்தோம். அந்த மந்திர சக்திகள் சாது சுந்தரசிங்க அவன் முன்பாக, தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாக பிரதிபலிக்க முடியவில்லை. அந்த மந்திர சக்திகள் செயலிழந்து போனது. உடனே அந்த சாது சுந்தரசிங் ஐயாவை பார்த்து இந்த மந்திரவாதி கேட்கிறான், ஐயா, உங்களிடத்தில் இருந்த இந்த பைபிளை கூட நான் எடுத்துக்கொண்டேன், அதுதான் உங்களிடத்துல ஒரு வல்லமை நிறைந்த ஒரு வேத புத்தகமாக இருந்த, அதை கூட நான் பிடித்துக் கொண்டேன். அப்படி இருந்தும் உங்களை என்னுடைய மந்திர சக்தியினால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே, இன்னும் நீங்கள் என்னதான் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆச்சரியத்தோடு கேட்கும்போது அந்த சாது சுந்தரசிங் தேவனுடைய ஊழியக்காரர் சொன்னார், நீ வேத புத்தகத்தை மட்டும் பிடித்துக் கொண்டால் போதாது, என்னுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருக்கிற சத்திய வேத வசனங்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய இருதயமாக பலைகளை ஆணித்தனமாக எழுதப்பட்டிருக்கிற, படித்து வைத்திருக்கிற சத்திய வேத வசனங்களை ஒருவராலும் ஒரு தீய சக்திகளாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி தைரியமாக சொன்னார். வேத வசனங்களை சாது சுந்தரசிங்கய்யா என்ற வைத்திருந்தார்கள், இருதயத்தில் வைத்திருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதனால்தான் ஆண்டவர் நம்ம இருதயமாக கனவை தட்டிக் கொண்டிருக்கிறார். ஒருவரின் சத்தத்தை கேட்டு கனவை திறந்தால் அவருடைய உள்ளத்திலே நான் பிரவேசிப்பேன், வாசம் செய்வேன். சாது சுந்தரசிங்கய்யாவுடைய உள்ளத்திலே ஆண்டவராகிய தேவன் வாசம் செய்தார். வசனங்கள் பிரிய செய்தது. சத்திய வசனங்கள் அவர் இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருந்த அப்படினாலே மந்திர சக்திகளாலே அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. தீய சக்திகள் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக, நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. சாது சுந்தரசிங்கய்யா விரோதமாக எவ்வளோ காரியங்கள் செய்து பார்த்தோம், ஒன்றும் செய்ய முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்ன காரணம் என்று கேட்டபோது ஆண்டவர் சாது சுந்தரசிங்கய்யா சொல்ற சாட்சியாக சொல்கிறார், பைபிளை நீங்க எடுத்துக்கொண்டாலும் என்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கிற சத்திய வேத வசனங்களை உங்களால் எடுக்க முடியாது, உங்களுடைய மந்திர சக்திகளாலே அதை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி தைரியமாக சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை, கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் வேத வசனமாகிய தேவனுடைய விசேஷித்த பட்டயம் என்கிற வேத வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கின்றது. வேதம் தான் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. வேத வசனங்கள் தான் நமக்கு தீபமாக இருக்கிறது. வெளிச்சத்தையும் தீபத்தையும் நமக்குள்ள வைத்திருக்கிற பொழுது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தீமை செய்ய விரும்புகிற எப்பேற்பட்ட இருள் போன்ற பலவிதமான மந்திர சக்திகள் நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், நம்மிடத்துல வெளிச்சம் இருக்கிறது, நம்மிடத்துல ஆண்டவருடைய தீபம் இருக்கிற
பொழுது விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக இருள் ஒருபோதும் ஆதிக்கம் செலுத்த முடியாது. இருள் ஒருபோதும் ஆதிக்கம் செய்ய முடியாது. மந்திர சக்திகள் என்ற தீமைகள் அதற்கு முன்பாக நிற்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு முன்பாக ஒருபோதும் தீமைகள் நிற்க முடியாது. நமக்குள்ள வேத வசனங்கள் இருக்கும் என்று சொன்னால், சத்திய வசனங்கள் இதயமாகிய பணிகளை எழுதி வைத்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், தீமையான காரியங்கள் ஒன்றும் நம்மை தொட முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதனால ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, வேத வசனங்களை நாம் படித்து நம்முடைய இதயமாகிய பணிகளை நாம் எழுதிக் கொள்ளும் பொழுது, அந்த வேத வசனங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்முடைய சாது சுந்தரசிங் ஐயா இடத்திலிருந்து மந்திரவாதி பெற்றுக்கொண்ட அந்த புதிய ஏற்பாடு வேத புத்தகம் மந்திரவாதியை முற்றிலுமாக மாற்றினது. இந்த வேத புத்தகத்தை எல்லாம் எழுதுன்னு சொல்லி அவன் ஆராய்ந்து அறிய விரும்பினான். ஒவ்வொரு நாளும் வேத புத்தகத்தை படித்தார். புதிய ஏற்பாடு வேத புத்தகத்தை படிக்க அவனுடைய வாழ்க்கையும் மாறினது. மந்திரமெல்லாம் பொய் என்று சொல்லி உணர்ந்து அவன் உண்மையாக வாழ விரும்பினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு உண்மையுள்ள ஒரு பக்தனாக ஆண்டுடைய பிள்ளையாக அவன் மாற விரும்பினான். மந்திரமெல்லாம் பொய் என்று சொல்லி முதலை தள்ளிவிட்டு அவனும் ஆண்டுடைய பிள்ளையாக மாறினான். இந்த மந்திரவாதி ஒரு சாட்சியுள்ள ஒரு புதிய விசுவாச பிள்ளையாக ஆண்டுடைய பிள்ளையாக மாறினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தானியேலை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தானியேலை போல உண்மையுள்ள ஒரு மனிதன் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலை குறித்து வேதம் இப்படியாக சொல்கிறது. தானியேல் உண்மையுள்ளவனாக இருந்தபடினாலே தானியேல் மேலே சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை என்று சொல்லி தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறோம். தானியேல் கர்த்தருடைய பார்வையிலே தேசத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தபடினாலே அவன் மேலே யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. எதையும் அவன் மேலே சுமத்தப்பட முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தானியேல் அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு பெரிய பொறுப்பாளராக பதவியில் இருந்தார். நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். அவரிடத்துல அநியாயம் காணப்படவில்லை. ஒரு பெரிய அரசாங்க பொறுப்பில் இருந்த தானியேலிடத்துல அநியாயம் காணப்படவில்லை, உண்மை மாத்திரம் காணப்பட்டது. அவன் நினைத்திருந்தால் எப்படி வேண்டுமானாலும் உலக வாழ்க்கையில் உல்லாசமாக தானியேல் வாழ்ந்திருக்கலாம், இஷ்டம் போல வாழ்ந்திருக்கலாம், தனக்கு இருக்கிற எல்லா விதமான பணத்தை பயன்படுத்தி இஷ்டமான காரியங்களை செய்திருக்கலாம். மாறாக அவன் உண்மையுள்ள மனிதனாக தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர் அநியாயம் செய்ய விரும்பவில்லை. கர்த்தருடைய பார்வையிலே உண்மையாக வாழ தானியேல் விரும்பினான். கர்த்தருக்கு பயந்து உண்மையோடு கூட அவன் வாழ்ந்தபடினாலே தானியேலுக்கு ஒரு குற்றமும் குறைவும் ஜனங்களாலே ஏற்படுத்த முடியவில்லை. அவரிடத்தில் ஒரு குற்றமும் குறைவும் இல்லாதபடினாலே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில உண்மையுள்ளவனாக அவன் வாழ்ந்தபடினாலே கர்த்தர் தானியேலை அந்த தேசத்திலே உயர்த்தினார், ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை நம்முடைய சமுதாய வாழ்விலே உங்களை என்னை நிச்சயமாக உயர்த்தும். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் உயர்த்தவே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சத்தில் ஆயிரம் நீங்களும் நான் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த நாள் வரைக்கும் ஆசீர்வதித்து பாதுகாத்து அற்புதமாக அதிசயமாக நடத்தி வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் எப்படியாக வாழ்ந்து வருகிறோம்? கடவுளுடைய பார்வையில உண்மையுள்ளவர்களாக உண்மையுள்ள மனிதர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வீட்டில் வாசித்து பாருங்கள். சிங்கங்கள் இருக்கின்ற கெபியிலே தானியேலை தூக்கி போட்டார்கள். தானியேலை சிங்கங்கள் கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி தானியேலை பாதுகாத்தார் என்று சொல்லிப்பார். தானியேலை பாதுகாக்கும்படியாக தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்க கெபியிலே தானியேலை ஆண்டவர் அற்புதமாக அதிசயமாய் பாதுகாத்தார். அதே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தானியேல் உண்மையுள்ள மனிதனாய் இருந்தபடினாலே தேவனுடைய பாதுகாப்பு அவனுக்கு நிறைவாக இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கோம் என்று சொன்னால் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை
தானியேலிடத்திலே உண்மை இருந்தது. உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். வார்த்தையில உண்மையா இருந்தான், அவனுடைய செயல்களிலே உண்மையா இருந்தான், அவனுடைய நடத்தையில உண்மையா இருந்தான். எல்லாவற்றிலும் தானியேல் உண்மையா இருந்தபடினாலே தேவன் சமுதாயத்தில் உயர்த்தினார், ஆசீர்வதித்தார், நேர்மைப்படுத்தினார், கனப்படுத்தினார். அதே ஆண்டவர் உங்களோட என்னோடு இருக்கிறார். ஆகினாலே நீங்கள் நான் கடவுளுடைய பார்வையில் உண்மையோடு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தில் நிறைவாக இருக்கும். நம்முடைய போக்கில் மறைக்கிற ஒவ்வொரு நாளும் கடவுள் உங்களை என்னை பாதுகாக்க விரும்புகிறார். நீங்கள் நான் உண்மையாக இருக்கும்போது நம்முடைய போக்கையும் வரத்தையும் ஆண்டு ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சிந்தித்து செயல்பட நம்ம இன்றைக்கே தேவ சம்பந்தத்தில் அர்ப்பணிக்கும் போது உண்மையான ஒரு பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமாக நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் இன்னும் சிறப்பாக, இன்னும் மகிழ்ச்சியாக, இன்னும் பாதுகாப்பாக, ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்ம இடத்துல கடவுள் விரும்புகிற உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படியாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். இரண்டாவதாக, அடுத்தபடியாக, கடைசியாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், மூன்றாவது குறிப்பு, உண்மையுள்ளவராக இருக்கும்போது தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். இறுதியாக கடைசியாக நான்காவதாக, தேவனிடத்தில் அன்பு கூறும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறும்போது தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறான், சங்கீதம் 145 சங்கீதம் 20வது வசனத்துல நீங்க வீட்டில் வாசிப்பார்கள். கர்த்தர் தம்மிலே அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 145:20 கர்த்தர் தம்மிலே அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். கர்த்தரிடத்தில் நீங்கள் நானும் அன்பு கூறும்போது கர்த்தர் யாவரையும், ஆண்டுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இறுதியாக தேவனிடத்தில் நீங்கள் நானும் அன்பு கூறும்போது தேவனுடைய முழு பாதுகாப்பு நம்முடைய குடும்பத்தில் இருக்கும். நாம் எந்த அளவிற்கு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோமோ அந்த அளவின்படி கர்த்தர் நம்மையே நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாதுகாக்கும். வேதத்தில் ஒரு வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த அளவின்படி அளக்கிறாயோ அந்த அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும். அதுபோல எந்த அளவிற்கு கர்த்தரிடத்தில் நீங்கள் நானும் அன்பு கூறுகிறோமோ, தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறோமோ, தேவனுக்காக உண்மையாக கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறோமோ, தேவனுடைய வேத வசனங்களை தியானிக்கிறோமோ, அதன் அடிப்படையில கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பார். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு ரகசியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நன்றாக வேதத்தை படித்தவர்களுக்கு இந்த ரகசியம் நன்றாக தெரிந்திருக்கும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது என்றால் எப்படி? அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு என்று சொல்லி இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூறுவது? என்ன காரியங்களை கொடுத்து அன்பு கூறுவது? என்ன காணிக்கைகளை செலுத்த வேண்டும் அன்பு கூறுவதற்கு என்று சொல்லி நாம் நினைக்கலாம். காணிக்கைகளை நாம் செலுத்துவது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேத வசனம் சொல்வது கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டால் போதும். கர்த்தருடைய கற்பனைகளை நீங்கள் நானும் கைக்கொண்டால் போதும், தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு பரிபூர்ணமாய் கிடைக்கும். தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு தேவனுடைய கற்பனைகளை நீங்களும் நானும் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய கற்பனைகளை கஷ்டமானதோ பாரமானதோ என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டாம். அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள் மிகவும் அற்புதமானது என்பதை நீங்கள் நாம் மறந்துவிடக்கூடாது. 1 யோவான் 5:3 இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்கிறார். இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அற்புதமான ஒரு வேத வசனம். 1 யோவான் 5:3 இயேசு சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், இதற்கு அடுத்த கற்பனை ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளை பார்க்கலாம் பெரிதான கற்பனை வேறொன்றும் இல்லை என்று சொல்லி மார்க் 12ஆம் அதிகாரம் 3வது மற்றும் 31வது வசனத்தை வாசிக்கிறோம். மார்க் 12ஆம் அதிகாரம் 30வது 31வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது இவைகளை பார்க்கும் பெரிதான கற்பனை ஒன்றும் இல்லை என்று சொல்லி மார்க் 12:30-32 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பொதுவாக ஒரு பழமொழி நாம் சொல்லுவோம், ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் நம்முடைய பிள்ளை தாம் பிள்ளை தானாய் வளரும் என்று சொல்லி. இது உலக வாழ்வில இன்றைக்கு சாத்தியமா என்று சொன்னால் நிச்சயமாக சாத்தியமாக்க முடியும். அநேகர் ஒருவேளை மற்றவர்களை கவனிக்காமல் போகலாம், மற்ற பிள்ளைகளை நேசிக்காமல் போகலாம். ஆனால் அநேகர் ஒரு சிலரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இன்றைக்கு அநேக இடங்களில இந்த கொரோனா காலங்களில அநேக வாலிப பிள்ளைகள், இன்னும் அநேக ட்ரஸ்டை சேர்ந்த சகோதர சகோதரிகள், இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், இன்னும் சில சபைகளில் இருந்து சில சகோதர சகோதரிகள் தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செய்து அநேக இடங்களுக்கு சென்று பசியால் வாடுகிற எத்தனையோ குடும்பங்களுடைய பசிகளை இன்னைக்கு ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வீதிகளிலே தெருக்களிலே ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையில் தள்ளப்பட்ட எத்தனையோ மக்களை நேசித்து தங்களால் முடிந்த உடைமைகளை கொடுத்து உதவி செய்கிறார்கள், பொருட்களை கொடுத்து உதவி செய்கிறார்கள். எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களை நேசித்து ஒரு மாதத்திற்கு 2 மாதத்திற்கு தேவையான ரேஷன் பொருட்களை கொடுத்து உதவி செய்து வருகிற எத்தனையோ உள்ளங்களை, எத்தனையோ அற்புதமான கரங்களை இன்றைக்கு நீங்கள் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்தி மூலமாக, நியூஸ் பேப்பர் மூலமாக, இன்றைக்கு நேரடியாகவும் அநேக இடங்களில் நீங்கள் நானும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு சில பிள்ளைகள், ஒரு சில குடும்பங்களை மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே, மற்றவர்களை நேசிப்பதற்காகவே வைத்திருக்கிறார். உன்னை போல பிறரையும் நேசி என்ற கற்பனைக்கு இணையான கற்பனை ஒன்றுமில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதனால நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் நேசிப்பது போல, நம்மை நாம் நேசிப்பது போல பிறரை நேசிக்க ஒவ்வொரு நாளும் பழக வேண்டும். உண்மையான நம்முடைய அன்பை நம்முடைய தேவனிடத்தில் வெளிப்படுத்துவது போல பிறரிடத்தில் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாகவே தேவனுடைய நாமும் உங்கள் மூலமாக, என் மூலமாக மகிழ்ப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முக்கியமான ஒரு கற்பனை என்னவென்று சொன்னால், தேவனிடத்தில் நீங்கள் நானும் அன்பு கூறுவது போல, நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நீங்கள் நானும் அன்பு கூற வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான பிரதான ஒரு கற்பனையாக இருக்கிறது. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு முக்கியமான கற்பனையாக இருக்கிறதை மறந்து விடாதீர்கள். ஆரியா கர்த்தருடைய கற்பனையின்படி நீங்கள் நானும் நடக்கும்போது தேவன் நம்முடைய குடும்பத்தை நம்மை அற்புதமாக, அதிசயமாக பாதுகாத்து நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. உதாரணமாக தாவீதை கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்தார். காரணம், தாவீதை எல்லா சூழ்நிலையிலும் அவர் பாதுகாத்தார். எதையோ மிருகங்களுக்கு பார்வையில் தாவீது பட்ட போதிலும் அவர்களுடைய வாயிலை தெரியாதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். துஷ்ட மனிதன் கோலியாத்துக்கு முன்பாக தாவீது நின்ற போதிலும் ஆண்டவர் தாவீதை பாதுகாத்து அவனை மேற்கொள்ளக்கூடிய ஒரு விசேஷத்தை நடத்தி கொடுத்தார். காரணம் என்ன? தாவீது கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு நாளும் அன்பு கூறுவதிலே ஆர்வமாய் காணப்பட்டார். தேவனை நேசிக்கிற காரியங்களில் தாவீது மிக ஆர்வமாய் காணப்பட்டார். ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதிலும், தேவனிடத்தில் பாடுவதிலும், ஆண்டவரை ஆராதிப்பதிலும், ஆண்டவரிடத்தில் ஆராதனை செய்கின்ற காரியங்களில் எதுவாக இருந்தாலும் ஜெபிப்பதில் அவன் ஆர்வமாய் காணப்பட்டபடினாலே தாவீதோடு கூட ஆண்டவர் இருந்தார். அவருடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் பாதுகாத்தார் என்று சொல்லிப்பார். இன்னும் நோவாவை குறித்து பார்க்கும்போது, நோவாவின் குடும்பத்தை முற்றிலுமாக கர்த்தர் பாதுகாப்பதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான். நோவா முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்தான். கர்த்தருடைய வார்த்தைகள் நோவாவுக்கு உண்டாகி அவர் என்னென்ன காரியங்களை செய்ய சொன்னாரோ அந்த காரியங்களின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி எல்லாவற்றிலும் அவன் கீழ்ப்படிந்து நேர்த்தியாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்தபடினாலே நோவாவின் குடும்பத்தை ஆண்டவர் முழுவதுமாக பாதுகாத்தார். ஒரு சேதமும் அந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்பவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமான காரியங்களை விசுவாசி இந்த சூழ்நிலை கொண்டு வரலாம். பயப்படாதீர்கள். அன்றைக்கு தாவீதை பாதுகாத்த ஆண்டவர் நோவாவின் குடும்பத்தை முழுவதுமாக பாதுகாத்த ஆண்டவர் சீசர்களை பாதுகாத்து அற்புதமாக, அதிசயமாக கடலின் அந்த அலைகளை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவைகளிலிருந்து அவர்கள் மேற்கொண்டு
தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தக்கூடிய வழிவாசலை திறந்து கொடுத்தார். நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 18:1 வாசிக்கிறோம், என் ஜனநாயக கர்த்தாவே உம்மிலே அன்பு கூறுவேன். தாவீது அற்புதமாக சொல்றேன், ஜனநாயக கர்த்தாவே நான் உம்மிலே அன்பு கூறுவேன். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நீங்களும் நான் மறந்து விடக்கூடாது. உங்களையும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அதுதான் தாவீது சொல்றார் சங்கீதம் 18:1, ஜனநாயக கர்த்தாவே நான் உம்மிலே அன்பு கூறுவேன். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், தாவீது கடந்து போன எல்லா இடங்களிலும் கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். அவன் எங்கெல்லாம் சென்றானோ அந்த இடங்களிலெல்லாம் ஆண்டவர் அவருடைய தூதர்களை கொண்டு தாவீதை பாதுகாத்தார். 1 நாளாகமம் 18 அதிகாரம் 6-13 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அவன் சென்ற இடங்களிலெல்லாம் ஆண்டவருடைய பாதுகாப்பு தாவீதோடு இருக்கிறது. இன்றைக்கு இந்த கொரோனா காலங்களில நாம் வெளியில பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம், பல நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். பயப்படாதீர்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை என்னையும் பாதுகாப்பதற்காகவே தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நினைவாக இருக்கிறார் என்பதை நீங்கள் நான் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது கடந்து சென்ற எல்லா இடங்களிலும் ஆண்டவர் அவரோடு இருந்து அவனை பாதுகாத்தார். அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் அற்புதமாக அதிசயமாக பாதுகாக்க விரும்புகிற கர்த்தர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லிப்பார். இஸ்ரவேலை காக்கிற ஆண்டவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று மாத்திரம் நிச்சயமாய் நாம் செய்ய வேண்டும். நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நீங்கள் நானும் தேவனிடத்தில் அன்பு கூறுவது நம்முடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நீங்கள் நானும் செய்ய நினைக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தால், நம் பிள்ளைகளுடைய காரியங்கள் நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தால், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் படிப்பு வேலை காரியங்கள் எதுவாக இருந்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவராலே நிச்சயமாக ஜெயமாய் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய நாமத்தால் வாழ்த்துகிறேன். பாதுகாக்கின்ற தேவன். இரண்டாவது இந்த பாட்டில மூன்றாவது ஒரு குறிப்பாக உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது சொல்லி பார்த்தோம். நான்காவதாக இறுதியாக நான் சொன்னேன், தேவனிடத்தில் அன்பு கூறும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை என்னையும் பாதுகாக்க ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். பாதுகாக்கின்ற தேவன் இன்று முதல் உங்களை என்னையும் பாதுகாத்து நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான சகல நன்மைகளை ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை குறைவில்லாதபடிக்கு நிறைவாக ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் வழிநடத்துவாராக. இந்த வார்த்தை மூலமாக தேவனுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென். ஜெபம் செய்வோம். இறுதியாக நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமான ஆசீர்வாதம் நிறைந்த கர்த்தாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நாங்கள் செல்கிறோம். இம்மட்டுமாய் இந்த நேரம் முதல் உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். எங்களை பாதுகாக்கின்ற தேவன் நீரப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய ஜனத்தை பாதுகாப்பதே உம்முடைய விருப்பமாக உம்முடைய ஆசையாக அன்றே நீர் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறபடியால் எனக்கு நன்றி செலுத்துகிறோம். உலக வாழ்விலே கர்த்தாவே, நாங்கள் அன்றைய அநேக இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். தாவீதோடு இருந்து எல்லா சூழ்நிலையிலும் தாவீதை பாதுகாத்து அதிகாரங்கள் எங்களோடு இருந்து எங்களுடைய திருச்சபை விசுவாச குடும்பங்களையும் வாலிப பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் சிறு பிள்ளைகளையும் தொடர்ந்து கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்துவதை நாங்கள் சொல்லிக்கிறோம்ப்பா. அன்றைய தொடர்ந்து 28ஆம் தேதியிலிருந்து கர்த்தாவே அன்றைய சபையுடைய ஆராதனைகள், எங்களுடைய இசிஐ அலுவலக காரியங்கள், எங்களுடைய மிஷனரி ஊழியர்கள், கர்த்தாவே மாற்றோர் பிள்ளைகளுடைய தேவைகள், இன்னும் கர்த்தாவே அன்றைய கர்த்தாவே படிக்கிற பிள்ளைகளுடைய எல்லா கர்த்தாவே ஆன்லைன் வகுப்புகள், கர்த்தாவே வேலைக்கு செல்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சியுடைய வேலை காரியங்கள், கர்த்தாவே குடும்ப தலைவர்களுக்காக குடும்ப தலைவிகளுக்காக அன்றைய அவருடைய பாதுகாப்புக்காக வயதான ஐயமார்கள் தாய்மார்களுடைய பாதுகாப்புக்காக நமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்துகிறப்பா. அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்ய, ஊழியர்கள் தலையிலானவர்களுக்கு செய்ய, சபை ஆராதனை தொடர்ந்து
சிறப்பாய் நடக்க எல்லா சபையுடைய தேவைகளையும் கர்த்தரை சந்திக்க முடியும் நாங்கள் சொல்லிக்கிறோம். இதுவரைக்கும் எங்களோடு இருக்கிறதுக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து நடத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய பராமரிப்பு ஒவ்வொரு நாளும் திருச்சபை விசுவாச குடும்பங்களுக்கு போதுமானதாக இருக்க முடியாது நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்களை காக்கிற சுவாமி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிற தெய்வம் நீரப்பா. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கால்கள் ஆண்டவரே சறுக்காதபடி எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உள்ளங்கையிலே கர்த்தாவே நீர் ஏறி சுமந்து வழிநடத்துவதற்காக நன்றி. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்மைகளுக்காக கோடி சோத்தமாப்பா. 1ஆம் தேதி அதிகாலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்கென்று உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாங்கப்பா. தொடர்ந்து ஜூலை மாதம் அன்றைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 2 ஆராதனைகள் வைத்து நடத்திருக்கிறோம். அந்த ஆராதனைகளிலும் உங்களுடைய கரம் இருக்கும்படியே நாங்கள் சொல்லிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறாங்க. உங்களுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். அந்த கர்த்தாவை கடந்த நாட்களில் எங்களால் முடிந்த சில உதவிகளையும் எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். கர்த்தாவே அதற்காக உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் சொல்லி அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தரை சந்திக்கும்படியே நாங்கள் சொல்லி அந்த கர்த்தாவே உமக்கு நாங்கள் அனைத்து நலத்தை மகிமை நாங்கள் செலுத்திருக்கிறோம். இதுவரைக்கும் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக கோடி செலுத்துகிறோம். எங்களுடைய கர்த்தாவே அன்றைய ஈசியை அன்றைய தந்தை பேராயருக்காக கர்த்தாவே பிரதம பேராயருக்காக அன்றைய சென்னை பேராயருக்காக பிஷப் கம்சிமாருக்காக நன்றி. அன்றைய அனைத்து ஈசியை போதர்களுக்காக குடும்பங்களுக்காக அனைத்து மிஷனரிமார்களுக்காக கோடி செலுத்துகிறோம். எங்களுடைய ஈசியை திருச்சபையுடைய அனைத்து அன்றைய விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாவையும் இதுவரைக்கும் கர்த்தர் பாதுகாத்து நடத்தி தொடர்ந்து நடத்துகிறோம். உங்களுடைய அற்புதமான செயல்களை எங்களுடைய ஊழியத்தில் குடும்பங்களில் நாங்கள் பார்க்க கர்த்தரை எங்களுக்கு கலந்தபடியே நாங்கள் சொல்லிக்கிறோம். உமக்கே அனைத்து நடத்தி மகிழ்ச்சி நாங்கள் செலுத்துகின்றோம். கடந்த அன்றைய மாதங்கள் முழுவதுமாக கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கும்படியாக அநேக குடும்பங்களை கர்த்தர் நீ தெரிந்து கொண்டு உண்மையாய் கர்த்தர்கிட்ட தசமபாகங்களை கொடுத்த சந்தா சோதர காணிக்கைகளை படைத்த ஒவ்வொரு குடும்பங்களின் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசீர்வதிக்கார்கள். இன்னும் அந்த கர்த்தாவே தேவனுடைய ஆலயத்திற்காக கொடுப்பதற்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வந்த நாட்களில் கொண்டு வந்து உங்களுடைய ஆலயத்தில் அந்த கர்த்தாவை அற்புதமாய் பயன்படுத்த முடியும் சொல்லி தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். எங்களுடைய அசஸ்மெண்ட் காரியங்கள் அந்த கர்த்தாவே எல்லா ஊழியத்துடைய தேவைகளையும் கர்த்தர் தொடர்ந்து சந்திக்க முடியும் நாங்கள் சொல்லி இயேசு கிறிஸ்துவினால நான் நன்மைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் சமாதானம் வழிநடத்தும் நம் அனைவரோடும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தோடும் தேவ ஆசீர்வாதம் தங்கியது உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் வழிநடத்துவாராக.